பார்க்குறதுக்கு சூரியகுமார் யாதவ் மாரியே இருக்கிற இவர் வந்து தசராக்கு இருக்கங்குடி மாரியம்மன் வேஷம் போடுறாரு. இவர் வந்து ஒரு விஷயம் பண்றாரு பாருங்க. இவரு சாமி ஆடிட்டு இருக்கும்போது பழத்த கையில வாங்குறாரு. வாங்கிட்டு இன்னொருத்தர கூப்பிடுறாரு இங்க வான்ட்டு. கூப்பிட்டு வச்சு அவருக்கு அருள்வாக்கு சொல்றாரு. இந்த இடத்துல தான் அவருக்கு நெத்தி பொட்டுல அடிக்கிற மாரி நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க. யாரு எவருன்னே தெரியாதவங்கள கூட கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்றது இந்த தசரால மட்டும் தான் நடக்கும். இவர் வந்து ஒரு வேண்டுதல்னால தான் வேஷம் போட்டுருக்காரு மாரியம்மன் வேஷம். இவர் வந்து இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால ஒரு வேண்டுதலா வச்சு மாலை போட்டு வேஷம் கட்டினாரு. இவரு வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு 3 வருஷமா எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டாரு நம்மகிட்ட. இவர் வந்து அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு அந்த கூட்டமா நிற்கிறாங்க சாமி கும்பிட்றதுக்கு அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே நின்றுட்டு அங்கே யாரையாவது பார்ப்பாங்க, யாராவது ஏதாவது குறையோட நிற்கிறாங்கன்னா அவங்களையும் இதே மாதிரி கூப்பிட்டு உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ இதை பண்ணு உனக்கு சரியாகும்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த தசராவோட மகிமை என்ன அப்படிங்கிறது. ஆனால் மற்ற மாவட்டத்துக்காரங்க வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சாமி ஆடுறது அருள்வாக்கு சொல்கிறதுலாம் 100% உண்மைதான். அது வந்து நிறையா வியாபாரம் ஆயிடுச்சு. பல இடங்களில் புதுசாக சாமியார்கள் உருவாகி அவங்க வந்து காசுக்காக இந்த அருள்வாக்கு சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் நிறைய பேர் இந்த மாதிரி உண்மையான கோவில்களையும் அருள்வாக்கு சொல்கிறதையும் நம்புறதில்ல.